சிருஷ்டியாய் மாற்றப்பட்ட பிற்பாடு உன்னுடைய வாழ்க்கையில பழைய ஆவிக்கு இடம் கொடுத்து விட்டாயோ, பழைய செயல்களுக்கு இடம் கொடுத்து விட்டாயோ, பழைய ஆவிகள் பழைய கிரியைகளுக்கு நேராக வழிநடத்தி பாவம் செய்து உன்னை ஆண்டவருடைய அன்பிலிருந்து பிரிக்க பார்க்கிறதோ, துக்கப்படுத்தி விட்டதோ, உன்னுடைய வாழ்க்கையில இந்த வார்த்தையை சொல்லி செவி, ஆண்டவரே எனக்கு நிலைவரமான ஆவிய எனக்கு தந்து என் உள்ளத்தை புதுப்பியும் ஆண்டவரே, புதுப்பியும் என்று சொல்லி கேளு. கர்த்தர் மறுபடியும் உன்னை புதுப்பிக்க என் தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. திரும்பவும் தம்முடைய ஆவியினால நிறைத்து மறுபடியும் புதுப்பித்து புதிய சிருஷ்டியாய் மாற்றி அவருடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்துவதற்கு என் தேவன் அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமே அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதைத்தான் வேதத்துல வாசிக்கிற அவர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட எந்த மனுஷனை தூக்கி விடுகிறார். இதன் மூலமாக அவர்கள் தேவனுடைய ஆவியினால நிரப்பப்படுகிற நேரத்துல, அதை வாஞ்சிக்கிற நேரத்துல மறுபடியும் அவர்களை புதுப்பிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் விழுந்தாச்சு, இனி என்ன செய்ய? ஆகையினால ஆண்டவருக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை, அவரை நான் துக்கப்படுத்தியாச்சு, ஆகையினால நான் அப்படியே பின்வாங்கி போய் நரகத்துக்கு போகட்டும் என்று சொன்னா நீ போயிடுவார் நரகத்திற்கு. அல்லேலூயா. என் தேவன் எப்படியோ சத்துரு என்னை தள்ளிட்டான், ஆனா நான் மீண்டும் நான் எழும்பணும், மீண்டும் நான் பிரகாசிக்கணும், நான் மீண்டும் ஆண்டவருக்கு சாட்சியா ஜெபிக்கணும், மீண்டும் பரிசுத்தத்தில் ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு தெய்வ பிள்ளையா நீ ஜெபிக்கணும் சொல்லி நீ ஜெபித்தியனா உன்னை தூக்கி எடுத்து உன்னை சுத்திகரித்து தேவாவியானவர் உன்னை மறுபடியும் புதுப்பித்து சாட்சியாய் நிறுத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையை தேவனாகிய கர்த்தர் அவர் புது சிருஷ்டியாய் மாற்ற வேண்டுமானால் இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும்? வேதம் என்ன சொல்லுகிறது? ரோமர்கள் நிருபம் அதனுடைய 12வது அதிகாரம். ரோமர்கள் நிருபம் 12வது அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 2வது வேத வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இரண்டாவது பாருங்க, மனம் புதிதாகணும். அல்லேலூயா. நாம் புது சிருஷ்டியாய் மாறுவதற்கு நமக்குள்ள இருக்கிற ஆவி, புதிய ஆவி வரணும். அல்லேலூயா. பழைய கெட்ட ஆவி நம்மளை விட்டு போகணும். கொலைவரி நாவி போகணும், வேசித்தனத்தின் நாவி போகணும், இச்சையின் நாவி போகணும், ஸ்தோத்திரம் குடியின் நாவி போகணும், ஸ்தோத்திரம் அதெல்லாம் மாறி ஒரு புதிய ஆவி, தேவனுடைய பரிசுத்தாவியாகிய புதிய ஆவி நமக்குள்ளால வரணும். இரண்டாவதாக ஸ்தோத்திரம், நம்முடைய ஜீவியத்தை ஆண்டவர் புதிய சிருஷ்டியாய் மாற்ற வேண்டுமானா நம்முடைய மனம் புதிதாக மாறணுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. மனம் புதிதாக மாறினால்தான் ஜீவிதம் நமக்கு எப்படி என்ன செய்யும்? புது சிருஷ்டியாக மாறும். ஆகையினால மனம் புதிதாகுவதற்கு அவனுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். மனம் புதிதாகணும்னா என்ன செய்யணும்? ரோமர்கள் நிருபம் 12வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால் ஸ்தோத்திரம், அந்த 1வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி இருக்க சகோதரரே, நீங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. மனம் புதிதாகணும்னா இந்த சரீரத்தை இயேசுவுக்கு பலியாக ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த சரீரத்தை நான் உமக்கு தருகிறேன். அல்லேலூயா. எத்தனையோ பொருட்களை உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் கிஃப்டாக கொடுத்துருப்பீங்க. அல்லேலூயா. நீங்கள் ஆசையாக வாங்கின எத்தனை பொருட்களை உங்கள் தோழிகளுக்கு கிஃப்டாக கொடுத்துருப்பீங்க, நண்பர்களுக்கு கிஃப்டாக கொடுத்துருப்பீங்க. இது நான் ஆசையாக வாங்கினது, இதை நான் உனக்கு என்ன செய்கிறேன்? நான் கிஃப்டாக இதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி நான் கொடுத்து விடுகிறோம். பாருங்கள், மற்ற பொருட்களை நம்ம கொடுக்கிறது போல பாருங்க, நம்முடைய உயிர் நண்பராய் காணப்படுகிற ஆத்ம நேசராய் காணப்படுகிற இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த சரீரத்தை கிஃப்டா கொடுங்களேன். இந்த சரீரத்தை நான் உமக்கு நான் தருகிறேன் ஆண்டவரே, நீர் ஆட்கொள்ளும்.
இந்த சரீரத்தை உமக்காக நீர் எடுத்துக்கொள்ளும். இந்த ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவரே சத்துரு அடிக்கடி குடி புகுந்து என்னை பாவத்தில் விழத்தழுகிற, என்னை மோசம் போக்குகிற, என்னை நரகத்தில் என்னை இழுக்கிற, என் சமாதானத்தை கெடுக்கிற ஆண்டவரே இந்த சரீரத்தை நான் உமக்கே நான் பரிசாக தருகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கே நான் பரிசாக தருகிறேன். உமக்கே நான் பலியாக இந்த சரீரத்தை நான் தருகிறேன். உமக்கு என்ன சித்தமோ உம்முடைய சித்தம் மாத்திரம் அந்த சரீரத்தில் நிறைவேறுவதற்கு உமக்கே இந்த சரீரத்தை தருகிறேன்னு சொல்லி அவருக்கு நீங்கள் கொடுத்து பாருங்க. இந்த சரீரத்தில் ஆண்டவரை நான் ஆளுகை செய்யக்கூடாது, வேற எந்த ஆவிகளும் ஆளுகை செய்யக்கூடாது. நான் உமக்கே இந்த சரீரத்தை தருகிறேன். இந்த சரீரத்தில் நீர் குடியிருந்து என்னை எப்படி என்ன செய்யணுமோ எப்படி நடத்தணுமோ அப்படி என்னை நீர் நடத்தும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்க. அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்ததுல அவர் கடைசி மட்டும் ஜாக்கிரதையாய் காக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி பரியந்தம் அவர் ஜாக்கிரதையாக அவர் காக்க வல்லவராயிருக்கிறார். அவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அநேகர் சரீரத்தை கொடுக்கிறது இல்லை. ஸ்தோத்திரம். தாவி ஆத்மா சரீரம் நம்ம கடந்த நாட்களில் நாம் வாசித்தோம். இந்த சரீரத்தை இயேசு விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். வாங்கினவருக்கே அதை திரும்ப கொடுக்கறது இல்லை. அல்லேலூயா. அவர் விலை கொடுத்து இரத்த கரையை கொடுத்து வாங்கி என்னை விடுதலையாக்கியாச்சு. ஆகையினால இனி என் மனம் போன போக்கில் என் மன விருப்பத்தின்படி எப்படியும் வாழலாம்னு சொல்லி இந்த சரீரத்தில் நான் வாழக்கூடாது. அதை நன்றி உணர்வோடு கூட அதை விடுதலையாக்கின கர்த்தருக்கே இந்த சரீரத்தை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி யார் கொடுக்கிறார்களோ அவர்களை அந்த சரீரத்தை அவர் ஆளுகை செய்வார். அவர் ஆளுகை செய்கிறதுல மனம் புதிதாய் மாறும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிறது போல நடக்காது. நீங்க பேசணும்னு நினைச்சாலும் பேச முடியாது. நீங்க இச்சையை நிறைவேற்றணும்னு நினைச்சாலும் நிறைவேற்ற முடியாது. நீங்க பாவம் செய்யணும் நினைச்சாலும் செய்ய விட மாட்டார் அவர். ஏன்னா சரீரத்தை நீ அவருக்கு கொடுத்திருக்கிற. அல்லேலூயா. இந்த சரீரத்தை அவருக்கு கொடுத்துட்ட, அவர் ஆளுகை செய்கிறார். ஆகையினால உன் பிரகாரம் உன் சரீரத்துல நடக்காது. உன் வாழ்க்கையில் நடக்கிற எதுவானாலும் உன் கல்யாணம் முதல் கடைசி வரைக்கும் இருக்கிற காரியம் அத்தனையுமே ஆண்டவருடைய சித்தத்தின்படி தான் நடக்கும். நீ விரும்புகிறபடி நடக்காது. இந்த சரத்தை அவர் கொடுத்ததுனால. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பல நேரங்களில் சரீரத்தை கொடுப்பதற்கு முன்னதாக மனக்கோட்டை கட்டி இருக்கிறதெல்லாம் மாறி போகும். அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் மாத்திரம் தான் அந்த சரீரத்தில் நடக்கும். ஏன்னா இப்போ அவருக்கு நீ கொடுத்திருக்க. அவருக்கு கொடுத்ததுனால அவர் அந்த சரீரத்தை எப்படி நடத்தணுமோ என்ன செய்யணுமோ அவர் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர்கள் நிருபம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால் நம்முடைய ஸ்தோத்திர மனம் புதிதாய் மாற வேண்டுமானா அந்த 2வது வசனத்தை சொல்லுகிறது, மனுஷர் முன்னால நம்ம வேஷத்தை என்ன களையணும். அல்லேலூயா. நீங்க இந்த பிரபஞ்சத்திற்குரிய வேஷம் தெரியாமல் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, பல நேரங்களிலும் மனுஷன் வேஷம் போட்டுட்டு தான் இருக்கிறார். அம்மாவை காணுகிற நேரத்தில் ஒரு வேஷம், அப்பாவை காணுகிற நேரத்தில் ஒரு வேஷம். அல்லேலூயா. ஆமாம், ஸ்கூலில் டீச்சரை காணுகிற நேரத்தில் ஒரு வேஷம், காலேஜில் பாருங்க காலேஜில் ப்ரொஃபஸரை காணுகிற நேரத்தில் ஒரு வேஷம். அல்லேலூயா. ஆனால் வெளியில் அவங்க கரியம் அத்தனையும் பொல்லாததையாக இருக்கும். வீட்டில் வரும்போது வேஷம் போடுவாங்க. அல்லேலூயா. முழு பூசணிக்காயே புழுங்கி உள்ள வச்சுக்கிட்டு ஒண்ணுமே நான் விழுங்காதது போல வந்து வேஷம் போடுவாங்க. அல்லேலூயா. பாருங்க, வேலை செய்கிற இடத்துல ஒரு வேஷம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேஷத்தை எல்லாம் நம்ம களையணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனுடைய வேஷத்தை ஆண்டவர் ஒரு நாள் அவர் கிழிப்பார். அல்லேலூயா. வேதமே சொல்கிற சங்கீத புஸ்தகத்தில் நாம் வாசித்து பார்த்தால் வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான் சொல்லி எழுதியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேஷம் போடுகிறத களைஞ்சிட்டு எல்லா இடமும் நீ ஒன்று போல ஒரே சோபம் உள்ள, ஒரே கிரியை உள்ள, ஒரே நடக்க உள்ள தேவப்பிள்ளையா இருக்க நீ வாஞ்சிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே, நான் எந்த மனுஷனுக்கு முன்னாலே நான் வேஷம் போடக்கூடாது. சர்ச்சைக்கு வந்தால் பயங்கரமான ஒரு பக்தி வேஷம். அல்லேலூயா. அவன் வீட்டில் இருந்தால் அந்த டிவிக்கு முன்னால் அது மொபைல் ஃபோனுக்கு இருந்து அவ்வளவு அசுத்தங்களை பார்க்கறதுல அங்கே ஒரு வேஷம். அல்லேலூயா. மொபைலில் அத்தனை அருவருப்பான காட்சிகளை பார்க்குற ஒரு வேஷம். சர்ச்சைக்கு வந்தால் பக்தி, ஒரு பெரிய பக்தி வேஷம். அல்லேலூயா.
வெளியில போனா காதல் வேஷம், அல்லேலூயா. வீட்டுல வந்தா நல்ல பிள்ளை மாதிரிங்கிற வேஷம், அல்லேலூயா. வேலை செய்யற இடத்துல நல்ல வேலைக்காரிங்கிற வேஷம். இந்த வேஷத்தை எல்லாம் களையணும், அல்லேலூயா. ஆண்டவருக்கு சமூகத்தை ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் எங்க வச்சிருந்தாலும் எந்த மனுஷனுக்கு ஒரு வேஷம் இல்லாத எல்லா இடங்களில் தேவனுக்கு முன்பதாகவும் மனுஷனுக்கு முன்பதாகவும் நான் பிரியமான தெய்வ பிள்ளையா ஜீவிக்க கிருபை தாருன்னு சொல்லி கேட்கணும், அல்லேலூயா. கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம், சாமுவேலுடைய வாழ்க்கையை கர்த்தர் அவ்வளவு பெரிய மனுஷனாக, தேசத்துல சாதாரண குடும்பத்துல பிறந்தவனை தேசத்துல அவ்வளவு பெரிய மனுஷனை உயர்த்துவதற்கு அவன் தேவனுக்கும் மனுஷனுக்கு முன்பதாக அவன் எப்படி இருந்தான்? பிரியமானவனாய் இருந்தான். வேஷம் போடல, அல்லேலூயா. மக்கள் மத்தியில ஒரு பக்கம் வேஷம் போட்டுட்டு ஆண்டவர்கள் சமூகத்துல போய் நிற்கிற நேரத்துல பக்தி வேஷம் போடல. மக்கள் மத்தியில எப்படி நிற்கிறானோ அதே போல தேவனுக்கு முன்பதாகவும் நிற்கிறான். ஆகையினால் தேவனுக்கும் மனுஷனுக்கு முன்பதாக ஒரு பிரியவனாய் இருந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து தேசத்தின் நியாயாதிபதியாக கர்த்தர் அவனை மேன்மையான ஸ்தானத்திலே உயர்த்தினார், அல்லேலூயா. சத்தமா தான் சொல்லுங்களேன், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேஷத்தை எல்லாம் களையணும். அடுத்து மூன்றாவது என்ன ஒரு வசனத்தை நான் வாசித்து பார்த்தா, அதே வசனத்துல ரோமருக்கு எழுதிருமோம் 12வது அதிகாரம் 2வது வசனத்துல தொடர்ந்து வாசித்தார், நம்மை குறித்து ஆண்டவருடைய சித்தை இன்னது என்பதை நாம் பகுத்து அறியணும், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்க. வாசிக்கும் பொழுது தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, பகுத்து அறிஞ்சாதான் மனம் புதிதாக மாறும், அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு மனுஷனை பூமியில ஏதோ ஆண்டவர் கடமைக்காக அப்படியே படைச்சு கடமைக்காக வாழ்ந்து அப்படியே மாண்டு போறதுக்காக ஆண்டவர் படைக்கல, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் படிச்சுட்டு ஆகையினால நான் பிறந்தேன் எங்கிறதுக்காக படைக்கிறேன். எத்தனை பேருக்கு அப்படின்னா குழந்தை இல்லையே, அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பைபிளை சொல்லுறது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கிற பலன், அல்லேலூயா. பிள்ளைகள் யாரால வருகிறாங்க? கர்த்தரால வருகிற சுதந்திரம். அப்ப கர்த்தரால வருதுன்னா கர்த்தர் விருதாவாக அவர் என்ன செய்யல, ஒன்னு இந்த பூமியில அவர் படைக்கல. தேவன் படைத்த படைப்புகள் எல்லாம் ஆகாயத்தில் இருக்கிறது, பூமியில இருக்கிறது. தேவன் படைத்த படைப்பை நாம கண்ணு முன்னால பார்க்கிறோம். ஏதாயிரம் விருதா படைச்சிருக்கிறாரா? சூரியனை விருதா படைச்சிருக்கிறாரா? சந்திரனை விருதா படைச்சிருக்கிறாரா? நட்சத்திரங்களை ஏதாயிரம் ஒன்றை விருதா ஆண்டவர் படைச்சு வச்சிருக்கிறாரா? இந்த பூமியில வாழுகிற விலங்குகள்ல ஏதாவது ஒன்றை விருதாவாக ஆண்டவர் படைத்திருக்கிறாரா? சமுத்திரத்துல ஸ்தோத்திரம் இருக்கிறதான மிருக ஜீவன்களை, சமுத்திரத்தில் இருக்கிறதான அத்தனை நீட்டும் சந்துக்கள்ல ஒன்றையாயிலும் ஆண்டவர் விருதாவாக படைத்தாரா? இங்க ஆண்டவர் படைத்திருக்கிற அத்தனை தாவரங்களை எல்லாம் நான் கவனித்து பார்க்கும் பொழுது ஒன்றையாயில் ஆண்டவர் விருதாவாக பிரயோஜனம் இல்லாமல் படைத்திருக்கிறார், அல்லேலூயா. எல்லாம் ஒவ்வொரு காரியத்திற்கு அது உபயோகப்படுகிறது, அல்லேலூயா. ஒவ்வொரு நன்மைக்கு அது பயன்படுகிறது. அதற்காகவே ஆண்டவர் படைத்திருக்கிறார். இவைகளையெல்லாம் படைத்தவர் விருதாவாக படைக்காமல் ஒவ்வொரு காரியத்தின் நன்மைக்காக அவைகளை படைத்தது போல தேவனுடைய பிள்ளையே, உன்னை உன் தாயின் வயிற்றிலும் ஆண்டவர் உருவாக்கி இந்த பூமியில கொண்டு வந்ததும் அவருடைய ஒரு சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் கொண்டு வந்திருக்கிறார், அல்லேலூயா. ஏதோ ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த பூமியில கர்த்தர் உன்னை பிறக்க செய்திருக்கிறார், விருதாவாக அல்ல. நீ விருதாவாக அல்ல, அல்லேலூயா. அது என்னன்னு சொல்லி நீ புரிந்து கொள்ளணும். ஆண்டவரே, என்ன நீர் எதற்காக இந்த பூமியில படைத்தீர் ஆண்டவரே? என்ன எதற்காக இந்த பூமியில பிறக்க செய்தீர் ஆண்டவரே? ஸ்தோத்திரம். இந்த சர்ச்சைக்குள்ளால கர்த்தர் கொண்டு வந்திருக்கையிலும் கூட ஆண்டவர் நோக்கத்தை வச்சிருப்பார். அவர் விருதாவாக கொண்டு வருகிற தேவன் அல்ல, அதுக்கும் ஒரு முகாந்தரத்தை வைத்திருப்பார், அல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம அறியணும்னு சொல்லி பைபிள் சொல்லுது பாருங்க. அறியணும்னா ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். ஆண்டவரை, என்னை எதற்காக என்னை நீ இந்த பூமியில பிறக்க வைத்து, என்னை எதற்காக கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்க வைத்து, என்னை எதற்காக இந்த சர்ச்சைக்கு நீ போக வைத்து, ஆண்டவருடைய சித்தம் என்ன, என்னை குறித்தவருடைய சித்தம் என்ன, அல்லேலூயா. பாருங்க, அன்னைக்கு சவுல் தமஸ்கு ரோட்டில் போகும் பொழுது அவனுடைய சித்தம் என்ன? தேவனுடைய ஜனங்களை அவன் கொடுமைப்படுத்தி பிடித்து சிறைச்சாலையில் போடணும்னு சொல்லித்தான் போனான். ஆனால் வழியில கர்த்தர் அவனை சந்தித்தார், அல்லேலூயா. ஒரு பிரகாசமான ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. அவன் கண் தெரியாதவனாக கீழே விழுந்து குருடனாக மாறினான். அவன் எழும்புன உடனே கேட்கிறான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்?
இந்த ரோட்டில் வந்து இந்த மத்தியான வேளையில என்னுடைய கண்கள் குருடாகிற அளவுக்கு பிரகாசமான ஒளியில வந்து இறங்கி, ஆண்டவரே என்னோடு பேசினீரே, என்னை குறித்து உம்முடைய சித்தம் என்ன? அல்லேலூயா. பல நேரங்கள்ல ஒவ்வொரு தெய்வ பிள்ளையை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற சித்தத்தை மறந்து நீங்க வேற சித்தத்தை நாடினால்தான் உங்க காரியங்கள் வாய்க்காம இருக்குது. அல்லேலூயா. நம்மை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற சித்தம் ஒண்ணா இருக்கும், நம்முடைய சித்தம் என்னொன்னா இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, நம்மளை குறித்து தேவன் வைத்திருக்கிற சித்தம் வேற, நாம தெரிந்து கொண்ட சித்தம் வேற. ஆகையினாலதான் நம்ம சித்தம் பல நேரங்கள்ல நடக்காம கடந்து போராடிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சித்தம் நடக்காத உடனே நான் எல்லாம் எதுக்கு பிறந்தேன், நான் எல்லாம் எதுக்கு வாழ்றேன், நான் எல்லாம் சாகரத்தான் நல்லது, என்னை எதுக்கு ஆண்டவர் படைச்சார், என்னை எதுக்கு இந்த பூமியில பெற்றார். பல நேரத்துல தாயை பார்த்த என்ன ஏன் பெற்றேன், என்னை ஏன் பெத்தேன்னு சொல்லி கூட கேட்பாங்க. ஏன்னா சித்தத்தை அறியாததுனால. நீ ஆண்டவருடைய சித்தத்துக்கு உன்னை ஒப்பு கொடுத்து கர்த்தரை பார்த்து கேளு, ஆண்டவரே என்னை எதற்காக படைத்தீர், ஆண்டவரே இந்த குடும்பத்துல வந்து என்னை நீ பிறக்க வைத்திருக்கிறீரே, எதற்காக என்னை பிறக்க வைத்தீர், எதற்காக என்னை தேடி வந்தீர் ஆண்டவரே, எதற்காக என்னை ரட்சித்தீர் ஆண்டவரே, என்னை குறித்து உடைய சித்தம் என்ன, எனக்கு அதை வெளிப்படுத்தும் சொன்னா கர்த்தர் வெளிப்படுத்துவார். பவுல் அன்றைக்கு கேட்டானே, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன்னு சொல்லி கேட்டார். கர்த்தர் சொன்னா, நீ போ, உனக்கு நான் அதை வெளிப்படுத்துவேன்னு சொன்னார். அல்லேலூயா. கர்த்தர் வெளிப்படுத்தினார். நான் உன்னை எதற்காக பிடித்தேன் பவுல், எதற்காக பூமியில உன்னை பிறக்க செய்தேன், எதற்காக தமஸ்கு ரோட்ல உன்னை பிடித்தேன் என்கிறதான ஆண்டவருடைய சித்தத்தை அவனுக்கு தெளிவாக கர்த்தர் சொல்லி கொடுத்தார். அந்த சித்தத்தின்படியே வாழ்ந்ததுனால அவன் ஓட்டம் ஜெயமாய் முடிந்து இன்னைக்கு ஆண்டவருக்கு சமூகத்துல சந்தோஷமாய் இழைப்பார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை குறித்து வைத்திருக்கிற சித்தம் வேற, உன் சித்தம் வேறையாக நீ வேற பாதையில போனியனா உன் ஓட்டம் ஜெயமாய் முடியாது, இயேசுவை தரிசிக்க முடியாது, பரலோகம் போக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தத்திற்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அந்த சித்தத்தை ஆண்டவர் சமூகத்துல கேட்டு அதின்படி செய்தா நம்முடைய மனதையே அவர் புதிதாய் மாற்றுவார். பாருங்க, பவுலுக்கு அந்த மனதை புதிதா மாத்தையா, சவுல கர்த்தர் பவுலாக மாற்றி விட்டார். அல்லேலூயா. முதல்ல அவனுடைய மனம் எல்லாம் என்ன மனம்? கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தணும், ஆமா சிறைச்சாலையில கொண்டு போடணும், சபைகளை எல்லாம் பாழாக்கணும், இதுதான் அவனுடைய மனம். இப்ப பாருங்க, கர்த்தர் அவனுடைய மனதையே கர்த்தர் புதிதாக கர்த்தர் மாற்றினார், புதிய சிருஷ்டியாக மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளையே, உன்னையும் கூட கர்த்தர் புதிய சிருஷ்டியாய் மாற்றுவார். ஸ்தோத்திரம். நீ ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவிக்கு ஒப்பு கொடுக்கிற நேரத்துல, அவரால் நிரப்பப்படுகிற நேரத்தில் உன்னை புது சிருஷ்டியாய் மாற்றுவார். உன் மனம் புதிதாகுவதற்கு உன்னுடைய சரீரத்தை நீ கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுதும், ஸ்தோத்திரம், வேஷம் போடாமல் உண்மையுள்ள ஒரு தெய்வ பிள்ளையாக வாழ அர்ப்பணிக்கும் பொழுதும், ஸ்தோத்திரம், தேவனுடைய சித்தத்தை அறிவதற்கு நீ ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுதும் உன்னுடைய மனம் புதிதாக மாறும். அப்பொழுது புது சிருஷ்டியாய் மாறுவாய் என்று சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மூன்றாவது, ஸ்தோத்திரம், தேவன் நம்மை புது சிருஷ்டியாய் மாற்ற வேண்டுமானா நாம என்ன செய்யணும்? வேதம் என்ன சொல்லுகிறது? வேதத்தை நாம் வாசித்து பார்த்தால் அதே 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம், 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 16வது வேத வசனத்தை ஒருவர் வாசிப்போம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அல்லேலூயா. நம்முடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதுசா மாறுவதற்கு ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. புது சிருஷ்டியா மாறணும்னா நம்முடைய உள்ளான மனுஷனும் நாளுக்கு நாள் புதிதா, அது ஒரு நாளையில நடக்கிற காரியம் அல்ல. அல்லேலூயா. உள்ளான மனுஷன் பாருங்க, நாளுக்கு நாள் புதிதாக மாறுகிறது, ஒரு நாளில நடக்கிற காரியம் அல்ல. அது கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் ஒவ்வொரு மனுஷனுடைய உள்ளான மனுஷனை நாம் விட்டு கொடுக்க சில காரியங்களை செய்ய செய்ய அந்த உள்ளான மனுஷனை கர்த்தர் புதிதாக்கிட்டே வருவார். அல்லேலூயா. அந்த உள்ளான மனுஷன் கம்ப்ளீட்டா புதிதாகிட்டா நாம தேவ சாயல்ல மாறிடுவோம்.
அல்லேலூயா. தெய்வ சாயல மாறிட்டா அவ்வளோதான். இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில நாம் நினைச்சோம் அவர் தரிசித்து அவரோடு கூட வாழ்கிற பாக்கியத்தை பெறுவோம். அல்லேலூயா. அதனால்தான் பக்தனும் பாடியிருக்கிற தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்பேன் என்று சொல்லி பாடியிருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த உள்ளான மனுஷன் புதிதாக மாறுவதற்கு நாளுக்கு நாள் நம்ம நிச்சயம் பிரயாசப்படணும். சரி, எப்படி பிரயாசப்படுவது? உள்ளான மனுஷன் புதிதாக மாறுவதற்கு வேதம் என்ன சொல்லுகிறது? வேதத்தை நாம் வாசித்து பார்த்தால் ஸ்தோத்திரம், எபிரேயர்கள் நிருபம் 12வது அதிகாரம், எபிரேயர்கள் நிருபம் 12வது அதிகாரம் ஸ்தோத்திரம், அதனுடைய 1வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால் இந்த 1வது வசனத்தை 5 பிரிவாக பிரித்திருக்கிறேன். இல்லையா? இந்த 1வது வசனத்தில் 5 பிரிவு இருக்கிறது பாருங்க. 5 வார்த்தை இருக்கிறது. இந்த 5 வார்த்தைகளுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். 1, அந்த முதல்ல அந்த வசனத்தை நான் வாசித்து முடிப்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவத்தையும் நம்மை சுற்றி நெருங்கியிருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். அல்லேலூயா. இந்த வார்த்தையின் படியே நம்ம செய்தா நம்முடைய உள்ளான மனுஷனை நாளுக்கு நாள் புதிதாக்குவார். 1, இந்த வார்த்தையில் பாருங்க, நம்முடைய ஆவிக்குரிய இந்த ஓட்டத்தில் ஸ்தோத்திரம், இந்த ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஓட முடியாம காணப்படுகிற அந்த பாரமான யாவற்றை என்ன செய்யணும்? தள்ளணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த பாரமானதை நீ தள்ளு. பாரம் பாருங்க, பாரம்தான் மனக்கவலை. அல்லேலூயா. மனக்கவலை ஒரு பாரம். என்ன செய்வேன்? லேலுயா. மனக்கவலை. லேலுயா. ஆமாம், நான் என்ன செய்வேன்? இவ்வளவு தேவைப்படுது, நான் என்ன செய்வேன்? இவ்வளோ பணம் தேவைப்படுது, என்ன செய்வேன்? ஐயோ, இன்னும் கல்யாணம் முடியலையே, நான் என்ன செய்வேன்? பெற்றோருக்கு ஐயோ, என் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் முடியலையே, நான் என்ன செய்வேன்? லேலுயா. நான் என்ன செய்வேன்? இந்த வீட்டு வாடகை கொடுக்கறதுக்கு நான் என்ன செய்வேன்? லேலுயா. இதெல்லாம் ஒரு பாரம். கவலை என்கிறது ஒரு பாரம். லேலுயா. பைபிள் சொல்லுது, இது உன உள்ளான மனுஷனை புதிதாக விடாம அது தடை பண்ணிட்டு இருக்கு. இதை நீ தள்ளு. லேலுயா. தள்ளிடு, கவலைப்படாது. நான் உனக்குள்ளால என்ன வரணும்? விசுவாசம். எதுவானாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம். பணம் தேவையா? சரி, கர்த்தர் பார்த்து கொள்வார். கல்யாணமா? கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. ஆமாம். பிள்ளைக்கு கல்யாணமா? கர்த்தர் பார்த்து கொள்வார். ஸ்தோத்திரம். இந்த சூழ்நிலையா? கர்த்தர் இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார். ஸ்தோத்திரம். நான் பைபிள் படிக்கிற நேரத்தில் பாருங்க, என் கூட படிக்கிறார். அவர் என் கூட, அவர் என்னை விட 1 வயசுக்கு மூப்பு. என்னை விட 1 வயசு மூப்பு. கிருபாசனை பாஸ்டர். அவரை பார்த்து நான் கேட்டேன், அவர் என்கிட்ட தான் இருப்பார். ஓய், உமக்கு எனக்கு உங்களை விட 1 வயசு போகிறோம். எனக்கு முடி நரைக்க ஆரம்பிச்சாச்சு. ஆமாம், 45 தாண்டும் போதே முடி எனக்கு நரைக்குது. உமக்கு ஒரு முடியும் நரைக்கலையே, காரணம் என்னன்னு கேட்டேன். லேல்வி, உமக்கு ஏன் ஒரு முடியும் நரைக்கலை? ஒரு முடி கூட நரைக்க, அந்த வயசை தக்கபடி முடி ஒன்றாவது அங்கங்க நரைக்காண்டாமா? ஒன்றுமே நரைக்கலையே, காரணம் என்ன? ஆனால் எனக்கு நரைக்குது. நான் அவரு கல்யாணமே வேண்டான்னு இருக்கிறார். லேலுயா. சன்னியாசியாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொன்னார், வயசுன்றது நீங்கள் குடும்பமாக இருக்கிறதுனால உங்களுக்கு மனைவியை குறித்து கவலை, பிள்ளைகளை குறித்து கவலை, பிள்ளைகளுக்கு படிப்பை குறித்து கவலை, பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமேனு கவலை, வாழ்க்கையில் நிறைய ஊழியத்தில் கவலை, ஊழியத்தில் ஓயாமல் உங்களுக்கு பிரச்சனைகள் வருது, அதுலேயும் கவலை. உங்களுக்கு கவலை, ஒவ்வொரு கவலை வர வர உங்கள் முடி நரைச்சிக்கிட்டே இருக்கும்டார். நான் பாருங்கள், என்னை கல்யாணம் பண்ணி சன்னியாசி தான். ஆமாம், எனக்கு எதை குறித்து நான் கவலைப்படுகிறதே இல்லைன்னு சொன்னேன். ஆமாம், எதுவாக இருந்தாலும் ஏதோ நான் கிடைக்கு. ஆமாம், ஊழியனை எனக்கு ஊழியவா, அவருக்கு ஊழியம், அவர் செய்தால் செய்யட்டும், இல்லைன்னா நான் போயிட்டே இருக்கிறேன். அவர் அசால்ட்டாக சொல்கிறார். இல்லையா?
ஆமாம், சாப்பாடு இல்லையா, கிடைச்சா கிடைக்குது, இல்லைன்னா என்ன பேசாமல் கிடக்குறது. ஒன்றை குறித்து அவருக்கு கவலை இல்லைன்னு சொல்கிறார். இல்லையா? எனக்கே அது ஆச்சரியமாக இருக்குது. பாருங்க, கவலைப்படாதனால அவருக்கு முடி என்ன செய்யறீங்க, நரைக்கலையா? கவலைப்படாத, கவலைப்பட்டு சீக்கிரம் முடி உள்ள முடி நரைச்சிடாத, என்ன காலம் இருக்குது. இல்லையா? எல்லாம் நடக்கும், அந்தந்த வேலையில் நடக்கும். இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இதெல்லாம் அந்த கவலைங்கிறது நம்முடைய ஜீவியத்தின் ஒரு பாரம். அதை நம்ம தள்ளணும். எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். அந்தந்த வேலையில் அவர் பார்த்து கொள்வார். அப்போ நடக்கலையா, அவருக்கு வேலை வரலை. ஆமாம், இயேசுவின் தாய் வந்து சொல்லுகிற நேரமே திராட்சரசம் இல்லை. அவரே சொல்லிட்டார், என் வேலை இன்னும் வரலை, உனக்கு எனக்கு என்ன போன்ட்டார். அல்லேலூயா, என் வேலை இன்னும் வரலை. அப்போ வேலை வரும்போது என்ன செய்வார்? உலகத்தான் கூட பழமொழி சொல்ற, மரத்தை வைத்தவன் என்ன செய்வான்? தண்ணி ஊற்றுவான். நம்மளை இந்த பூமியில பிறக்க வைத்தவர் நமக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். உனக்கு ஒரு துணையை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா, நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சரியா நடக்கும். ஏற்ற காலத்துல அம்மா இருக்கிறத விட ஆசீர்வாதமா நடக்கும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் கைவிட மாட்டார். நீ கவலைப்படாத, சோர்ந்து போகாத. ஆமாம், அவருக்கு வேலை இன்னும் வரல. வயசு போனதுனால காரியம் நடக்காதுன்னு சொல்லி அல்ல. வயசு போனாலும் கர்த்தருக்கு வேலை வரும்போது கரெக்டாக நடக்கும். ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கவலைப்படக்கூடாது, பாரத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. தள்ளிவிட்டு அவர் மேலே உன் பாரத்தை வச்சிரு. அதான் பைபிள் சொல்லுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் அவர் தள்ளாட விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த பாரத்தை, கவலை என்கிற பாரத்தை தள்ளணும். ரெண்டாவது, நம்மை சுற்றி நெருங்கிற பாவத்தையும் தள்ளணும். அல்லேலூயா, உள்ளார மனுஷன் புதிதாக்குவதற்கு ஆண்டவரே என்னை புதிதாக்கும் சொல்லி மொபைலை கையில் எடுத்து வச்சுட்டு உள்ள நெட்டுக்குள்ளால போய், வாட்ஸ்அப்பு உள்ளால போய், யூடியூப் உள்ளால போய், ஃபேஸ்புக் உள்ளால போய், அத்தனை பேய் பிசாசுங்க கிரியையும் எல்லா அசுத்தங்களையும் எல்லா இச்சைகளையும் எல்லா துன்மார்க்குள்ள இதெல்லாம் நீ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உன் உள்ளான மனுஷன் புதிதாகாது. இந்த பாவத்தை உன்னை நெருங்கி தான் நிற்குது. உன் கையில் தான் இருக்குது பாவம். அல்லேலூயா, ஆமாம், உன் கையிலே இருக்குது பாவம். ஸ்தோத்திரம். இதையும் நினச்சி தள்ளு. இதை நான் பார்க்க மாட்டேன், இதெல்லாம் ஒன்று எனக்கு வேண்டாம், இந்த அசுத்தம்லாம் இனி எனக்கு வேண்டாம், எனக்கு இயேசு மட்டும் போதும். அல்லேலூயா, இதையும் நிச்சய நீ தள்ளிவிடு. ஸ்தோத்திரம். மூன்றாவது, ஸ்தோத்திரம், நமக்கு நியமித்திருக்கிற பாதையில மட்டும் ஓடு. அல்லேலூயா, கர்த்தர் உனக்கு என்ன பாதையை நியமித்தாரோ அந்த பாதையில் ஒரு அடுத்த பாதையை பார்க்காத. அவங்கெல்லாம் பாரு, சிலருக்கு ஃபுல்லாகவே அவங்களுடைய பொறாமையை அடுத்தவங்களை பார்த்தே பொறாமப்படும். அவங்க பாரு, அவங்க எப்படிலாம் இருக்கிறாங்க, அவங்க எப்படி பேர் மாடி வீடெல்லாம் கட்டி இருக்கிறாங்க, எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க. அதில் ஒரு நல்ல சேலை உடுத்துட்டு ஒருத்தி வந்தால் போகிறோம், கண் பார்வை முழுதும் அங்கே தான் இருக்கணும். இல்லையா? அவா சேலையை பார்க்காத, உனக்கு சேலையை பாரு. உனக்கு அது பழசாக இருக்கலாம், விலை குறைந்ததாக இருக்கலாம், அது உனக்கு மேன்மை, அதை மட்டும் பாரு. ஸ்தோத்திரம். இன்னொருத்தருடைய பாதையில் நீ ஓடாத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆவிக்குரிய ஜீவிதத்திலும் உன்னை எந்த பாதையில ஓடுவதற்கு நியமித்தாரோ உன் ஆவிக்குரிய அந்த பாதையில ஓடு. அதை விட்டு ரூட்டு மாறிடாத. ரூட்டு மாறினேன்னா அவ்வளோதான், நீ இடறி போவ. நேற்றைய தினத்துல மொபைலில் ஸ்தோத்திரம், ஒரு பிள்ளையினுடைய நம்ம சபையில் இருந்த ஒரு பிள்ளை, தாய் இங்கே ஊழியம் செய்தவா பாருங்க, சபை விட்டு போன சமீபத்தில் தான் நம்ம சகோதரின்னு சொன்னா, நான் இங்கே கண்டேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி. மகாகாரி இங்கே காது கூட குத்தாம நகை போடாம கம்ப்ளீட் விசுவாசி. அந்த விசுவாசி பாருங்க, ரூட்டை மாறி அங்கே இன்னொரு கூட்டத்துக்கு போகிறோம், அங்கே ஒரு கூட்டம் தொடங்கலான்னு சொல்லி போனோம். நேற்றை மொபைலில் பார்க்கணும், இத்தனை காலம் நகை போடாத விசுவாசி கழுத்தில் செயினை போட்டுட்டு இருக்கிறான். இல்லையா? அதை வேற போட்டோ எடுத்து எங்கே போட்டு இருக்கிறா? ஆமாம், மொபைலில் போட்டு விட்டு இருக்கிறா, கழுத்தில் செயின். ஸ்தோத்திரம். பாருங்க, ரூட்டு மாறினாலே அவ்வளவுதான். ரூட்டு மாறினாலே உன்னால் நிற்க முடியாது. திணறிடுவேன், விழுந்து போவேன், பின்வாங்கி போவேன். எவ்வளோ வேதனையான காரியம். எவ்வளோ வல்லமையாக ஒவ்வொரு வீடாக போய் செபித்த விசுவாசம். அவங்க அந்த அளவுக்கு செபிப்பாங்க. அவ்வளோ அவங்க ஆவியில் நிரம்பி தான் அவ்வளோ சத்தமாக இருக்கும். நீ மகா காரியனை நகையை போட்டிருக்கிறார். ஒன்றும் இல்லாமல் அர்ப்பணித்து ஆண்டவருக்காக அர்ப்பணித்தவர். ரூட்டு மாறுகிற நேரத்தில்
எல்லாமே குழம்பி போகும். அல்லேலூயா. அதான் பைபிள் சொல்லுது, உனக்கு கர்த்தர் ஆவிக்குரிய சுகத்துல உன்னை எந்த பாதையில ஆண்டவர் உன்னை நியமித்தாரோ அந்த பாதையில நீ சரியா ஓடு. அல்லேலூயா. நீ அந்த பாதையில ஓடினா உன் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகும், உனக்கு இடரலே வராது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 4வது, இயேசுவை மட்டும் நீ நோக்கி பார்த்து ஓடணும். வேற யாரையும் பார்க்காத, மனுஷனை பார்க்காத, அடுத்த விசுவாசியை பார்க்காத, அடுத்த சபையை எட்டி பார்க்காத, அடுத்த ஊழியக்காரங்களை எட்டி பார்க்காத, ஸ்தோத்திரம், மற்றவங்களை எட்டி பார்க்காத, நீ இயேசுவை மட்டும் பாரு. இயேசுவை இந்த வேதத்தின் வழியாக பார்க்கலாம். இயேசுவை பார்க்கிற கண்ணாடி இந்த வேத புஸ்தகம். பரலோகத்தை பார்க்கிற கண்ணாடி இந்த வேத புஸ்தகம். அல்லேலூயா. நீ இயேசுவை மட்டும் நீ நோக்கி பார்த்து ஓடு. நீ மற்றவங்களை பார்த்தீங்கன்னா அவங்கள போல அவங்க விழுகிற குழியில நீ விழுவ. அல்லேலூயா. அடுத்த விசுவாசியை பார்த்து நீ போனீன்னா அவ விழுகிற குழியில நீ விழுந்துருவ, அவ போகிற பாதாளத்துக்கு நீயும் போயிருவ. ஸ்தோத்திரம். இயேசுவை மட்டும் நீ பார்த்து போடு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 5வது, நீ அவசரப்படாம, எந்த காரியத்தில் அவசரப்படாம பொறுமையா ஓடு. ஆமா. அல்லேலூயா. ஆமா. கர்த்தருடைய வேலைக்காக நீ காத்திருந்து அவசரப்படாத. நான் போனேன், செபித்தேன், எனக்கு ஒன்றும் கிடைக்கல, நான் ஓடி ஓடி போனேன், எனக்கு ஒன்றும் கிடைக்கல, என்ன கிடைச்சதுன்னு சொல்லி அவசரப்படாத. பொறுமையாக காத்திரு. அவருடைய வேலைக்காய் காத்திருந்து நீ அவசரப்படாமல் நீ பொறுமையாக நீ ஓடுவாயின்னு சொன்னான், உன் உள்ளான மனுஷனை கர்த்தர் நாளுக்கு நாள் புதிதாக ஆண்டவர் மாற்றுவார். நாளுக்கு நாள் புதிதாக மாற்றுவார். உன் உள்ளான மனுஷன் மாறுகிற நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக உன் புறம்பான மனுஷன் மாறும். உன் சுவாபங்கள் மாறும், உன் பேச்சு மாறும், உன்னுடைய பார்வை மாறும், உன் நடக்கைகள் மாறும். நீ இயேசுவை போல் அவருடைய சாயலில் மாறுவார். ஒரு நாள் இயேசு வருகிற நேரத்தில் அவருடைய வருகையில் யார் புது சிருஷ்டியாக மாறினார்களோ அவர்களை ஆகாயத்தில் கூட்டி சேர்த்து அவரோடு கூட வாழ்கிற உன்னத வாக்கியத்தை தருவார். அவ்விதமாய் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம்.